கர்த்தர் ஆவியானவர் அனுப்பிச்சு நமக்குள்ளே குடியிருக்க பண்ணி நமக்குள்ளே உள்ளான ஒரு சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆபத்து நேரங்களில், பிரச்சனைகள் நேரங்களில் நாம் வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆவியானவர் இருக்கிறார். என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பா, என் மீட்பரே மாமேன்மையே, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், 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 என் மீட்பரே மாமேன்மையே. ஒரு முறை எல்லாரும் கர்த்தரை துதித்து பாடுவோம். என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே மாமேன்மையே, என் நெஞ்சமே நீ பாடி துதிப்பாய், என் மீட்பரே நீங்க விசுவாசம் வச்சிருக்கிறீங்கன்னா இயேசு தேவனுடைய குமாரன், அதை குறித்த சாட்சி எங்க இருக்குதான்? இன்பில்ட்டா உங்களுக்குள்ளேயே இருக்கு. எப்படி தெரியும் அவர் குமாரன், தேவனுடைய குமாரன் எப்படி தெரியும்? உங்களுக்குள்ளே ஒரு சாட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அவர் தேவனுடைய குமாரன் தான் என்று சொல்லி சாட்சி இருந்து கொண்டே இருக்கிறது. விசுவாசியாதவனோ, தேவனை விசுவாசியாதவனோ, தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாதனால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். பாருங்க, உள்ள ஒரு சாட்சி இருக்குது. அந்த சாட்சி என்னெல்லாம் சொல்லுது பாருங்க. ஒன்று, இயேசு தேவனுடைய குமாரன் சாட்சி சொல்லுது. இன்னொன்று, எனக்குள்ள நித்திய ஜீவன் இருக்கிறது என்பதை அது சாட்சியாக சொல்லுது. உள்ள இருந்து சொல்லிட்டே இருக்குதான். நல்லா கவனிச்சுட்டே வாங்க. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். இதில் முக்கியமான வார்த்தை இந்த அறியவும் என்கிற வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, அறியவும். எதுக்கு எழுதியிருக்கிறேன்றாரு? எதுக்கு இதெல்லாம் எழுதுறேன்றாரு? எதுக்கு இந்த சாட்சி, உங்களுக்குள்ளாக இருக்கிற சாட்சியை பற்றி எழுதுறேன்றாரு? மனுஷர் சாட்சியெல்லாம் நம்புறீங்க, உங்களுக்குள்ளே ஒரு சாட்சி இருக்குது, அதை நம்புறீங்களா? அந்த சாட்சி தேவகுமாரன், இயேசு தேவகுமாரன் சொல்லுது. உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டுன்னு சொல்லுது. அது மட்டும் இல்லை, இயேசு தேவகுமாரன் மட்டும் இல்லை, நீங்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற சாட்சி, இந்த சாட்சி, இந்த உள்ளான சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறது.
நீங்கள் உங்களுக்கு இதெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் அறியவும், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். நிறைய பேர் சொல்கிறாங்க பாருங்க, அது அறிய முடியாதுங்க, அது கடைசி நாளில் கர்த்தர் நியாயம் தீர்ப்பார், யார் ரட்சிக்கப்பட்டவன் யார் ரட்சிக்கப்படாதவன், அப்போ தான் அது வெளிப்படும், இப்போ ஒன்றும் வெளிப்படாது. நான் சொன்னேன் இல்லையா, நான் இன்னைக்கு இங்கே நின்று யார் ரட்சிக்கப்பட்டவங்க இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும், நீங்கள் தேவனுடைய பிள்ளையா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியும். அதை பற்றி தான் அங்கே சொல்லியிருக்குது, உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும். ஹலோ, நீங்கள் அறியவும். எல்லாம் சொல்லுங்க, நான் அறிந்து கொள்ள. அப்போ நீங்கள் அறிந்து கொள்ள முடியுமா? அறிந்து கொள்ளணும்னா இது எழுதியிருக்கிறார். எதை பற்றி எழுதியிருக்கிறார்? உள்ளான சாட்சியை பற்றி எழுதியிருக்கிறார். நான் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? என்னுடைய உள்ளான சாட்சியை வைத்து நான் அறிந்து கொள்ள முடியும். இந்த உள்ளான சாட்சி என்ன சொல்லிட்டு இருக்கு? எனக்கு இயேசு தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லுது, எனக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லுகிறது. அது மட்டும் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளை என்று ரோமர் 8:16 சொல்லியிருக்கிற மாதிரி நான் தேவனுடைய பிள்ளை என்றும் இந்த உள்ளான சாட்சி எனக்கு சொல்லி கொண்டு இருக்கிறது. அதை நான் அறிந்து கொள்ள முடியுமா? முடியாதா? நிச்சயமாக நான் அறிந்து கொள்ள முடியும். அதை அறிந்து கொள்ளும்போது என்ன நடக்குது? நான் தேவனுடைய பிள்ளைன்ற அறிவு எனக்குள்ளே வந்த உடனே ஒரு பெரிய எழுச்சி எனக்குள்ளே உண்டாகிறது. நான் யார் என்கிறத பற்றி ஒரு பெரிய ஒரு அறிவு, ஒரு தைரியம், விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் பிறக்க ஆரம்பிக்கிறது. நான் மற்றவர்களை போல இல்லை. ஏனென்றால் இந்த உள்ளான சாட்சி எனக்குள்ளே இருக்கிறத நான் புரிந்து கொண்டு அதை நான் பெருசாக எடுத்துக்கொள்ளும்போது எனக்குள்ளே இருக்கிற அதைரியங்கள்லாம் நீங்குகிறது, பயங்கள்லாம் நீங்குகிறது. கர்த்தர் என்னுடைய கூட இருக்கிறார், என்னை நடத்துவார், என்னை காப்பார், என் தேவையெல்லாம் சந்திப்பார், அவருடைய பரலோக பிதா, எனக்கு குறைச்சல் ஏற்படாது, அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நிச்சயம் எனக்குள்ளே உண்டாகிறது. அப்போ நித்திய ஜீவன் உண்டென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். நான் தேவனுடைய பிள்ளை என்று நான் அறிந்து கொள்ள முடியும். எப்படி அறிந்து கொள்ள முடியும்? இந்த சாட்சியின் மூலமாக. மனுஷர் சாட்சியெல்லாம் நம்பிடுறோம். ட்ரெயின் இத்தனை மணிக்கு வருதுன்னு சொன்னால் அந்த ஆளை மூஞ்சி கூட பார்க்காம நம்ம நம்பிடுறோம். அவர் சொன்னார்னு சொல்லி நம்பிடுறோம். ஏதோ ஒரு நம்பருக்கு அடிக்கிறோம், அவங்க சொல்கிறாங்க, நம்பிடுறோம். சில நேரத்தில் மிஷின் தான் பேசுது, இப்போ அதையும் நம்பிடுறோம். ஆனால் தேவாதி தேவனே உள்ளே இருந்து கொண்டு ஆவியானவர் மூலமாக சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார். அது அதை காட்டிலும் மிகவும் பெரிதாக இருக்கிறது. அதை நம்பும்போது நமக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகிறது என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்போ பாருங்கள், இந்த சாட்சி எந்த விதத்தில் வெளிப்படுகிறது? மறுபடியும் அந்த உதாரணத்துக்கு போவோம். பிள்ளை அப்பா கூட போகுது, அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது இல்லையா? சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்குது, அப்பா அப்பா அப்பான்னு ஒரு நிமிஷத்துக்கு 10 தடவை கூப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அப்பா திடீர்னு எழுந்திரிச்சு பிள்ளையை தூக்குறாரு, முத்தம் கொடுக்குறாரு, அரவணைக்கிறாரு. அந்த பிள்ளைக்கு சொல்ல முடியாத மகிழ்ச்சி. அப்பா அப்பான்னு கூப்பிட்ட போதே தெரியுது அப்பா தான் இவருன்னு, ஒரு மகிழ்ச்சியாக தான் இருக்குது. ஆனால் அப்பா தூக்கி மகனே வான்னு சொல்லி அவர் மகனேன்னு கூப்பிடும்போது அதில் பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. அப்போ நான் கேட்குறேன், பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது அப்பா தூக்கி மகனேன்னு சொல்லும்போது. அப்போ தான் மகன் ஆச்சா பிள்ளை? கிடையாது, ஏற்கனவே மகனாக தான் இருந்தது. மகனாக இருந்ததுனால தான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தது. ஏதோ கட்டி அணைச்சதுனால அது பிள்ளையா இல்லை, பிள்ளையா இருக்கிறதுனால தான் கட்டி அணைக்கிறாரு. அப்போ ஏற்கனவே அது பிள்ளையா இருக்கிறது. ஆனால் இந்த தகப்பனார் எந்திரிச்சு கட்டி அணைக்கும் போது என்ன ஆகிறது? ஒரு விசேஷமான ஒரு விதத்திலே, அற்புதமான விதத்திலே இந்த பிள்ளை தன்னுடைய பிள்ளைதான் என்பதை வெளிப்படுத்துகிறார். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார். நமக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி இடுகிறார் என்பது அதுதான். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்துக்கிட்டு அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு தாப்பை அப்படி திடீர்னு தூக்கி கட்டி அணைச்சி நாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுட்டு இருந்த அந்த கதறில் கேட்டு கட்டி அணைச்சி ஆமாம் நீ என் பிள்ளைதான்னு சொல்லி அவர் இது பண்ணுறாரோ அப்போ உண்டாகிற மகிழ்ச்சி அதுதான் நடக்கிறது அங்கே. நாம் பாருங்கள், எப்போவுமே அப்பா அப்பான்னு தான் கூப்பிட்டுட்டு இருக்கிறோம், எப்போவுமே அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறோம், எப்போவுமே அப்பா பிதாவின்னு தான் கூப்பிடுறோம். ஆனால் சில நேரங்களில் அவருடைய பிரசன்னத்தை விசேஷமான விதத்தில் உணர்கிறோம். நமக்குள்ளே ஏதோ ஒன்று நமக்கு சொல்லுகிறது. உங்களை பற்றி எனக்கு தெரியல, ஆனால் நான் அதை அனுபவிச்சிருக்கேன். என்னமோ ஒன்று எனக்குள்ளே சொல்லுகிறேன். நான் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுருக்கிறேன், நான் ஜெபம் பண்ணுகிறேன், நான் அவரை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆனால் சில நேரங்களில் அவர் எனக்குள்ளே இருந்து கொண்டு நீ என் பிள்ளை தான், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை காப்பேன், உனக்கு தீங்கு அணுகாது, பொல்லாப்பு நேரிடாது, நான் இருக்கிறேன், பயப்படாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கு எனக்கு. அது சொல்லும்போது அந்த ஒரு அனுபவம் ஏற்படும் போது தான் நமக்குள்ளே என்ன ஆகிறது? ஒரு பெரும் மகிழ்ச்சி உண்டாகிறது. ஏன்னா அவரே நமக்குள்ளே இருந்து நீ என்னுடைய மகன் தான் என்று சொல்லுவது போல இருக்கிறது.
ஆபத்து நேரங்களிலே, பிரச்சனைகள் நேரங்களிலே, தேவைகள் நேரங்களிலே, சஞ்சலத்தின் நேரத்தில், கவலையின் நேரத்தில், பாரத்தின் நேரத்தில் எனக்குள்ளே இருந்து கொண்டு ஏதோ ஒன்று எனக்கு சொல்லி கொண்டிருக்கிறது. வெளியில் சத்தம் கேட்கல, மற்றவங்களுக்கு கேட்கல, ஆனால் எனக்கு அது கேட்டு கொண்டிருக்கிறது. நீ என்னுடைய பிள்ளை, நீ பயப்படாது, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உனக்கு எல்லாத்தையும் செய்வேன், நான் உனக்கு இதிலேருந்து தப்பிக்க வழியை வச்சுருக்கிறேன், நான் இதிலேருந்து உன்னை விடுவிக்க உனக்கு வழியை வச்சுருக்கிறேன், நீ பயப்படாதுன்னு சொல்லி உள்ளே இருந்து எனக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கிறது. இருக்கீங்களா? அப்போ பாருங்கள், ஒவ்வொரு விசுவாசிக்குள்ளேயும் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்து கொண்டிருக்கிறது என்று வேதவசனம் நமக்கு போதிக்கிறது. சரி, இப்போ திரும்பி ரோமருக்கு போவோம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். இதில் இந்த கூடன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்கள், இது ரொம்ப கவனிக்கணும். நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். அதாவது நம்முடைய ஆவி ஏற்கனவே பரிசுத்த ஆவியானவர் அங்கே இருந்துக்கிட்டு நம்முடைய ஆவியின் மூலமாக அப்பா பிதாவின்னு கூப்பிட பண்ணுறாரு இல்லையா, நம்ம கூப்பிட்டு இருக்கிறோம். அது கூட இன்னொன்று சேர்க்குறாங்க. அதனோடு கூட ஆவியானவர் இருந்து கொண்டு நான் தேவனுடைய பிள்ளை என்று சாட்சி கொடுத்துட்றார். என்ன சொல்லுதுன்னா, ஒரு பக்கம் ஆவியானவர் உள்ளே இருந்துக்கிட்டு என்னை அப்பா அப்பான்னு கூப்பிட வைக்கிறாரு, இன்னொரு பக்கம் ஆவியானவர் இருந்து கொண்டு நான் பிள்ளைன்னு எனக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஏன் இது சொல்கிறேன்னா, நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ஆவிக்குள்ளே சாட்சி கொடுக்குறாருன்ற விதத்தில் மொழிபெயர்த்துறாங்க. அதை புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவிக்குள்ளே சாட்சியிடுகிறார். ஆவிக்குள்ளே சாட்சியிடுகிறார்ன்றது தப்பு கிடையாது. ஆவிக்குள்ளே தான் சாட்சி நடக்குது, வெளியல்ல, உள்ளே தான் நடக்குது. ஆனால் அது பத்தாது. ஆவியுடனே கூட சாட்சியிடுகிறார்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. இங்கே ரொம்ப கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. கூடன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஆவியானவர் இருந்து கொண்டு இந்த ஆவியானவர் தான் என்ன பண்ணுறாரு? அப்பா பிதாவே என்று என்னை கூப்பிட பண்ணுகிறார். என்னுடைய ஆவிக்குள்ளே இருந்துக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாரு? அப்பா பிதாவேன்னு கூப்பிட பண்ணிட்டு இருக்கிறார். அதனால தான் அப்பா பிதாவேன்னு கூப்பிட்டு இருக்கிறேன், என்ன கூப்பிட வைக்கிறார் அப்பா அப்பான்னு. இன்னொரு பக்கம் அதே ஆவியானவர் இருந்து கொண்டு அவரை எனக்கு சொல்ல வைக்கிறார், நீ தான் பிள்ளைன்னு சொல்ல வைக்கிறார். அதனால இங்கே நான் அப்பா அப்பான்னு இருக்கிறேன், அவர் நீ பிள்ளைன்னு இருக்கிறாரு. இதுதான் நடக்குது. என்ன அற்புதமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒரு பக்கம் ஆவியானவர் நான் அப்பா அப்பான்னு கூப்பிடும்படியா என்ன பண்றாரு, இன்னொரு பக்கம் அதே ஆவியானவர் எனக்குள்ள இருந்துட்டு நீ பிள்ளைதான் சொல்லிட்டே இருக்கிறார். இது நம்முடைய ஆவிக்குள்ளே நடக்கிறது. இங்கே ஒரு சின்ன காரியத்தை கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன். நான் நிறைய பேர் புதுசாக இருக்கலாம். ஆவின்னு சொல்லும்போது எந்த ஆவியை சொல்கிறீங்க? பரிசுத்த ஆவியா? எந்த ஆவி? நம்முடைய ஆவிக்குள்ளே ஆவியானவர் சொல்கிறாருன்றீங்களே, என்ன அர்த்தம்னு கேட்கலாம். மனுஷனே ஒரு ஆவி பாருங்க. பரிசுத்த ஆவியானவர்ன்றது கடவுளில் ஒரு பகுதி இல்லையா? பிதா, குமாரன், பரிசுத்த திருத்துவத்தின் 3ஆம் நபர்னு சொல்கிறோம். திருத்துவ தேவனில் ஒரு நபர் ஆவியானவர். நம்முடைய ஆவின்னு சொல்லும்போது நானே ஒரு ஆவி, நீங்களே ஒரு ஆவி தான். தேவன் மனுஷனை தம்முடைய சாயலின்படி சிருஷ்டித்தார் இருக்குது. அப்போ ஆவியாக இருக்கிற தேவன் மனுஷனை ஆவியாக தான் சிருஷ்டித்திருக்கிறார். நாமெல்லாம் ஆவி மனிதர்கள் தான். ஒரு சரீரத்துக்குள்ளே வாழுகிறோம். ஒரு ஆத்துமா நமக்கு உண்டாயிருக்கிறது, மனம் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆவிதான் நம்ம. நான் ஒரு ஆவி, நீங்கள் ஒரு ஆவி. ஆனால் சரீரத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு ஒரு ஆத்துமா இருக்கிறது. சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ள. இன்றைக்கி சுடுதா குளிர்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு தீர்க்கதரிசியை கூப்பிட வேண்டியதில்லை. கொஞ்சம் ஜெபம் பண்ணி சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு கிடையாது, தேவையில்லை. நான் சும்மா வெளியே வந்தாலே போதும், எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியும். சுடுதா குளிர்தான்னு சொல்ல முடியும் எனக்கு, இல்லையா? ஏன்னா என் சரீரம் அதை ஃபீல் பண்ண முடியுது. குளிர்னாலும் எனக்கு தெரியும், சரீரத்தில் ஃபீலிங்கில் தெரியும். சுட்டாலும் எனக்கு தெரியும், சுடுதுன்னு உஷ்ணமாக இருக்குதுன்றதும் எனக்கு தெரியும். அப்போ சரீரம் எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? இப்படிப்பட்ட காரியங்களை நான் அறிந்து கொள்ளும்படியா. அப்போ நான் இப்படி சொல்லலாம், சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாய் கொடுக்கப்பட்டது. ஆத்துமா எதை அறிந்து கொள்ளும்படியாக கொடுக்கப்பட்டது? என்னை அறிந்து கொள்ளும்படியாக. ஆத்துமாவின் மூலமாக என்னுடைய லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், என்னுடைய விருப்பு வெறுப்புகளை நான் அறிந்து கொள்கிறேன். அப்போ சரீரம் உலகத்தை அறிந்து கொள்ளும்படியாக, ஆத்துமா என்னை நான் புரிந்து கொள்ளும்படியாக, ஆவி எதுக்கு? கடவுளை நான் அறிந்து கொள்ளும்படியாக. அப்போ ஆவியை வச்சு தான் கடவுளை அறிந்து கொள்ள முடியும். ஏன்னா தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியாக இருக்கிற தேவனை நான் சரீரத்தினால தொடர்றதில்லை. நான் என்ன பண்ணுறேன்? என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் ஒன்றாய் கலக்கிறது. அதனால தான் சொல்லியிருக்குது, தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள வேண்டும்.
பாருங்க, வர்ஷிப்ன்றது, ஆராதனைங்கிறது எங்கே நடக்குது? ஆவியில் நடக்கிற ஒன்று. நான் என்னுடைய ஆவி வந்து தேவன் ஆவியாக இருக்கிறார், அந்த ஆவியோடு கூட ஐக்கியமாகிறது, கலந்துரையாடுகிறது, ஐக்கியப்படுகிறது. இதுதான் நடக்குது பாருங்கள். ஜெபம், ஆராதனை இதிலெல்லாம் நடக்கிறது அதுதான். என்னுடைய கைகாலெலாம் கொஞ்சம் வேலை செய்யுது. நான் கையை தட்டுறேன், பாடுறேன், கையை உயர்த்துறேன், சின்ன நேரம் குதிக்கிறேன், கொஞ்சம் சத்தமாக பாடுறேன், எல்லாம் சத்தத்தை உபயோகப்படுத்துகிறேன், தொண்டையை உபயோகப்படுத்துகிறேன், எல்லாம் பண்ணுறேன். இதெல்லாம் சும்மா கருவிகள் தான். ஆனால் ஆராதிக்கிறது எது? நான் ஆராதிக்கிறேன். இதெல்லாம் ஒரு ஆராதிக்கிறதுக்கு ஒரு கருவி மாதிரி தான் இருக்குது ஒழிய, ஆராதிக்கிறது யார்? நான் யார்? ஆவி இல்லையா? நம்ம என்ன பண்ணிட்டோம்? எல்லாத்தையும் உல்ட்டாவாக்கிட்டோம். எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த காலத்தில் சத்தம் எங்கே போச்சு? சத்தத்தை தான் தேடின்னு இருந்தோம். நம்ம ஆவியை பற்றி கவலைப்படவே இல்லை. நீ ஏன் கையை உயர்த்தல, நீ ஏன் கையை தட்டு, எல்லாம் நல்லா கையை தட்டு, வடை சுடாத, இப்படிதான். ஆனால் கையை தட்டுற வைக்கிறதுக்குள்ளே பெரிய பெரும்பாடாக இருக்கும். நீ கையை தட்டுனா உள்ள ஆவிக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இல்லை, ஆவியில் கர்த்தரோட ஒரு இணைப்பு இல்லை, ஆவி ஆராதிக்கலை. இவன் வெறும் கையை தட்டுனா ஏதோ சொல்கிறாருன்னு சொல்லி சரி பார்க்குறாரு, கையை தட்டுனா அவன் தட்டிகிட்டே இருப்பான். அவ்வளோதான். எப்படா நிற்கும் அதுன்னு பார்த்துட்டு இருப்பான். சரீரம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுது, ஆனால் சரீரம் வந்து ஆராதிக்கிறது இல்லை. சரீரம் வந்து ஒரு கருவி மாதிரி தான், அவ்வளோதான். நம்முடைய ஆவியில் தான் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆவியில் தான் தொடர்பு கொள்கிறோம். சரி, மனுஷன் பாவத்தில் விழுந்த உடனே, ஆதாம் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக இருந்தான், ஆவி, ஆத்மா, சரீரம். பாவத்தில் விழுந்த உடனே ஆவி என்னாச்சு? இருள் அடைந்து போய்விட்டது. தேவனோடு இருந்த துண்டிப்பு, தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது, அறந்துடுச்சு உறவு. ஆவி இருள் அடைந்து விட்டது. இது எப்படின்னா, ஒரு 3 அடிக்கு மாடி இருக்குதுன்னு வைங்க, ஆவி, ஆத்மா, சரீரம்னு 3 அடுக்கு வச்சுக்கோங்க. பாம்பு போட்டாங்க. பாம்பு போட்டோன்னே பாம்பு வந்து 3வது மாடியில் விழுந்து 3வது மாடி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. கொலாப்ஸ் ஆகி என்ன ஆகிடுச்சு? 2வது மாடி உள்ளே வந்து விழுந்துருச்சு. அது விழுந்த வேகத்தில் 3வது மாடி கொலாப்ஸ் ஆகி 2வது மாடியில் விழுந்தா என்ன ஆகும்? 2வது மாடி ஆடி போயிடும், விரிச்சல் விட்டு போயிடும். முதல் மாடி, இந்த 2 மாடியும் ஒன்றும் இல்லாமல் போனதுனால அந்த முதல் மாடியும் ஆட்டம் கண்டுட்டு எப்போ விழுமோன்னு நிற்குது. அந்த வீட்டில் யாரும் போய் குடியிருக்க மாட்டாங்க, எந்த நேரம் தலையில் விழுன்னு தெரியாது. இதுதான் நடந்தது மனுஷனுக்கு. பாவம் வந்து நுழைஞ்ச உடனே அந்த 3வது மாடி கொலாப்ஸ் ஆகிடுச்சு. ஆவி வந்து தேவனோடு உறவு துண்டிக்கப்பட்டு விட்டு போயிட்டுது. ஆத்மா வந்து பாதிக்கப்பட்டு விட்டது. அதனால் அதுவும் இருள் அடைஞ்சு போச்சு, மனமெல்லாம் இருள் அடைஞ்சு போச்சு. சரீரம் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. எந்நேரமும் சாகுன்ற நிலையில் மரணம் சரீரத்தில் செட் ஆகிடுச்சு. என்னைக்கு விழுன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்படி தான் சரீரம் இருக்கிறது. இப்போ ரட்சிக்கப்படும் போது என்ன நடக்குது? கர்த்தர் வந்து இந்த 3வது மாடியை புதுப்பிக்கிறார். இப்போ சாதாரணமாக எடுத்திங்கன்னா பில்டிங் கீழே தான் ஆரம்பிக்கணும் இடிச்சிட்டு. இவர் என்ன பண்ணுறாரு? மேலே அந்தரத்துலேருந்து தொங்க விட்றாருன்னு வைங்க, புதுசாக 3வது மாடியை செஞ்சு மேலே தொங்க விட்றாரு. இப்போ 3வது மாடி நல்லா ஆயிடுச்சு. இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக பண்ணிட்டாரு. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தாலும் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவெல்லாம் ஒழிந்து போயினா எல்லாம் புதிதாக என்னன்னா இந்த 3வது மாடி நல்லா ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த 2வது மாடி கொஞ்சம் ரிப்பேரில் தான் இருக்குது. அது வர வர கொஞ்சம் தட்டி கிட்டி பூசி கொஞ்சம் சரி பண்ணலாம். 3வது மாடி அப்படியே தான் இருக்குது. அதை வந்து வருங்காலத்தில் ஒரு நாளில் சரி பண்ணுறேன்னு இருக்கிறாரு. அதுக்கு புது ஒரு சரீரத்தையே தர்றேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ இந்த 3வது மாடி புதுசாக இருக்குது பாருங்கள். இதுதான் மனுஷனுடைய ஆவி. இந்த ஆவிக்குள்ளாக தான் ஆவியானவர் இருந்து கொண்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார். இப்போ வந்து உறவு திரும்ப எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு. உறவு திரும்ப ஏற்பட்டு விட்டது தேவனோடு கூட. மனுஷன் தேவனோடு கூட உறவு கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்துட்டான் ரட்சிப்பின் மூலமாக. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட அங்கே சாட்சியிட்டு கொண்டிருக்கிறார். அப்போ பாருங்க, இந்த உள்ளான சாட்சி என்கிறது இந்த ஆவிக்குள்ளே நடக்கிற, நமக்கு உள்ளாக நடக்கிற ஒன்று. இதை ஒவ்வொரு விசுவாசியும் பெற்றுக்கொள்ளலாம், இதை ஒவ்வொரு விசுவாசியும் அனுபவிக்கலாம். அந்த உள்ளான சாட்சிங்கிறது யாருக்கோ ஒருத்தருக்கு நடக்கிறது இல்லை. இது ஏதோ தீர்க்க தரிசனம் மாதிரி இல்லை, இது ஏதோ தரிசனம் மாதிரி கிடையாது, இது என்னைக்கோ ஒரு நாள் யாருக்கோ நடக்கிறது கிடையாது. இது ஒவ்வொரு விசுவாசியும், தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அனுபவிக்கிற ஒன்று. ஒவ்வொருவரும் அனுபவிக்கலாம். நான் தேவனுடைய பிள்ளை, கர்த்தர் எனக்கு கூட இருக்கிறார். பாருங்க, கர்த்தர் ஆவியானவர் அனுப்பிச்சு நமக்குள்ளே குடியிருக்க பண்ணி நமக்குள்ளே உள்ளான ஒரு சாட்சியை ஏற்படுத்தி இருக்கிறார். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், ஆபத்து நேரங்களில், பிரச்சனைகள் நேரங்களில் நாம் வித்தியாசமான மனிதர்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆவியானவர் இருக்கிறார்.
அதனால தான் மற்றவர்களை போல கலங்கி போய் தோண்டு போகிறது கிடையாது. நாம் கொஞ்சம் வித்தியாசமானவர்களாக இருக்கிறோம். ஏன்னா நமக்குள்ளே ஒரு சத்தம் தொனித்து கொண்டிருக்கிறது. எவ்ரிதிங் இஸ் ஆல் ரைட், டோன்ட் வரி, கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கர்த்தர் இருக்கிறாரு. சூழ்நிலையெல்லாம் பார்த்தா இருள் அடைஞ்சது போல தெரியலாம், எல்லாம் பார்த்தா கஷ்டம் மாதிரி தெரியலாம், எல்லாம் முடியாத மாதிரி தெரியலாம். ஆனால் நான் உன்னோட கூட இருக்கிறேன், நான் உன்னை காப்பேன், அதிசயங்களை உனக்கு செய்வேன், நீ பயப்படாதுன்னு சொல்லி உள்ள ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இருக்கீங்களா? அப்போ இந்த சத்தம் எனக்குள்ள கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால என்னுடைய அவுட்லுக்கே மாறிடுது, என்னுடைய ஜபம் மாறிடுது, என்னுடைய எல்லாம் மாறிடுது. பாருங்க, என்னுடைய வாழ்க்கையின் கண்ணோட்டமே மாறிவிடுகிறது, என்னுடைய வாழ்க்கையே மாறிவிடுகிறது. ஏனென்றால் நான் ஏதோ சூழ்நிலையில் பார்த்து பயந்து அப்படி இப்படின்னு வாழ்கிறவன் அல்ல, பதட்டம் அடைஞ்சு வாழ்கிறவன் அல்ல. எனக்குள்ளா இருக்கிற இந்த ஆவியானவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். நான் அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். அதுக்கும் மேலாக அவர் என்னை மகனே என்று கூப்பிட்டு கொண்டிருக்கிறார், பிள்ளையே என்று சொல்லி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எனக்குள்ள ஒரு மாறாத நிச்சயத்தை ஏற்படுத்துகிறது. நான் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறேன், கர்த்தர் என்னை காத்துக்கொள்வார், என்னை பார்த்து கொள்வார், எனக்கு எல்லாவற்றையும் செய்வார் என்கிற ஒரு மாறாத நிச்சயத்தை எனக்குள்ள அது உண்டாக்குகிறது, ஒரு தைரியத்தை உண்டாக்குகிறது. அப்போ அந்த தைரியத்திலே நான் வாழுகிறேன், அந்த தைரியத்திலே நான் தழைக்கிறேன். உலகம் முழுக்க ஃபெயில் ஆகும்போது, உலகம் முழுக்க கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்குள்ள ஒன்று சொல்லுது, உனக்கு இல்லை அதுன்னு. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, என்னை காண்பவரே, எல்லோரி எல்லோரி என்னை காண்பவரே, எல்லோரி எல்லோரி என்னை காண்பவரே, எல்லோரி எல்லோரி என்னை காண்பவரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினீ, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினீ, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினீ, எபினேசர், எபினேசர் இதுவரை உதவினீ, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே,